சம்மர். இந்த வெயில் காலம் வந்தா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? அடேங்கப்பா வெயில் அடிக்க போகுது, ஆஹா லீவ் வந்துருச்சு, எங்கேயாவது சம்மர் வெக்கேஷன் போலாமா? ஒரு சில விஷயத்துக்கு சம்மர் சீசன் தாங்க உகந்தது. இந்த மாதிரி சந்தோஷமும் இருக்கு, கஷ்டங்களும் இருக்கு. இன்னைக்கு இந்த சம்மர் ஹாட் டேஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், ஹிஸ்டரியில இந்த சம்மர் ஹீட் வேவ்ஸ்னால என்னென்ன பேராபத்துகள் நடந்திருக்கு, நம்ம இந்தியால என்னென்ன நடந்திருக்கு, கடைசி பட் நாட் லீஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த சம்மர் டேஸ்ல செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். சவுண்ட் வரக்கூடாதுன்னு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்டே பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் மார்னிங் தாங்க ரெக்கார்ட் பண்றேன். அப்படி இருந்தும் வேத்து ஊத்துது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போலாம். கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம, இது உங்களுக்காக. ஒரு பெரிய சர்வே எடுத்திருக்காங்க, இந்த சம்மர் டேஸ்ல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. சம்மர் டேஸ்ல மூவி தியேட்டர்லாம் ஃபுல் ஆயிடுமா, நிறைய ரோட் ட்ரிப்ஸ் இருக்குமா, 650 மில்லியன் பீப்புள் தூரமான லாங் டிஸ்டன்ஸ் ரோட் ட்ரிப் போவாங்களாம். அப்புறம் நிறைய ஷாப்பிங் இருக்குமாமா, பிக்னிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட்டமா இருக்குமா. பிரான்ஸ்ல ஈஃபில் டவர் இருக்குல்ல, இந்த சம்மர்னால 6 இன்ச்சு வளர்ந்துருமாங்க. இத பத்தியும் சொல்றேன். இப்போ கொஞ்சம் சம்மரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்திரலாமா? சம்மர்னு சொல்லப்படுற ஆங்கில வார்த்தை சுமர்னு ஒரு வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் எல்லாரும் ஒண்ணு கூடுங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுங்க, கதிர் அறுப்புன்னு அர்த்தம். முன்னாடி ஹிஸ்டரி எல்லாம் புரட்டி பாத்தீங்கன்னா இந்த சம்மர் விவசாயம் பண்ண காலம், ஹார்வெஸ்ட் அதாவது கதிரறுப்பு பண்ணி செலிப்ரேட் பண்ற டைம். ஆனா இப்ப அப்படியே இருக்கு. சம்மர் டேஸ்ல ஒரு சில இடத்துல லாங்கர் டேஸா இருக்கும். சீக்கிரம் சாயந்தரம் ஆகாது, மார்னிங் குயிக்கா வெயில் வந்துடும், ஈவினிங் லேட்டா தான் வெயில் போகும். இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் ஜாகிரபியா பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்கா இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கும் சன்னை பார்த்து. அதனால டைரக்டா சன்லைட் கிடைக்கும். ஜூன் 21 ஸ்பெசிபிக்கா சம்மர் சால்ஸ்டிஸ் கொண்டாடுவாங்க. இதுதான் ஒரு வருஷத்திலேயே லாங்கஸ்ட் டேன்னு. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஜூன் 21, சதர்ன் ஹெமிஸ்பியர் டிசம்பர் 21 தான் லாங்கஸ்ட் டே. ஒரு சில நாட்டுல சம்மரை கோலாகலமா கொண்டாடுறாங்க. இது ஒரு ட்ரெடிஷனா கூட இருக்கு. நாம இங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி. ஸ்வீடன்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்மர் சால்ஸ்டிஸ் மிட் சம்மர்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. மக்கள் டான்ஸ் பண்ணுவாங்க. பிரேசில்ல வேர்ல்டு ஃபேமஸ் கார்னிவல் ஃபெஸ்டிவல் இருக்கு. கலர்ஃபுல் பரேட்லாம் நடக்கும். மியூசிக், டான்சிங் என்ஜாய் பண்ணுவாங்க அன்னைக்கு. அப்புறம் ஈடன்பர்க் ஃபிரிஞ்ச் ஃபெஸ்டிவல்ல இருந்து கிளாஸ்டன்பரி மியூசிக் ஃபெஸ்டிவல் வரைக்கும் நிறைய ஃபெஸ்டிவல் உலகத்தை வெவ்வேறு இடத்துல செலிப்ரேட் பண்றாங்க இந்த சம்மர்ல. சன்ஃப்ளவர் தான் சம்மரோட சிம்பிள். ஏன்னு தெரியுமா? எந்த பக்கம் சன் போகுதோ அதை பார்த்து தான் இதுவும் இருக்கும். லைட்டா ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சன்ஃப்ளவர் வச்சு ஈஸியா டைமை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும், ஓகேவா? சன்லைட் கண்ணில் பளிச்சுன்னு அடிக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடிப்போம், இல்லைன்னா சன்கிளாஸ் போட்டுப்போம். கரெக்டா? நீங்க என்ன சன்கிளாஸ் வச்சிருக்கீங்க? பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது ஒரிஜினலா சைனீஸ் ஜட்ஜ் கோர்ட்ல அவங்களோட முகம், பாவனைகள், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1920 அந்த காலகட்டத்தில் தான் சன்லைட்டுக்காக மக்கள் பரவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சன்லைட் கண்ணில் படாம இருக்கிறதுக்கு. ஒலிம்பிக் கேம்ஸே சம்மர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1896 ஏதென்ஸ்ல கிரீஸ். இப்ப வரைக்கும் சம்மர்ல தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஃபில் டவர் பாரிஸ்ல சம்மர் டைம்ல 6 இன்ச்சஸ் வளரும். ஏன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இது அயன்ல தானே கட்டியிருக்காங்க, அந்த அயன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த காரணத்தினால சம்மர் டைம்ல ஈஃபில் டவர் 6 இன்ச்சஸ் வளர்ந்திருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சம்மரை பத்தி பார்த்தோம். கொஞ்சம் முக்கியமா அதோட ஹிஸ்டரி பத்தி இப்ப பேசலாம். எத்தோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆனனால உலகத்துல என்னென்ன நடந்திருக்குங்கிறது பார்க்கலாம். இந்த குளோபல் வார்மிங்னால தான் எர்த் டெம்பரேச்சர் சடனா எதிர்பார்க்காத கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு நாமளும் காரணம். யோசிச்சு பாருங்க. பார்ட்னர், என்னடா இந்தியால ஹீட் வேவ்ஸ் அலர்ட்னு சொல்லிட்டே இருக்காங்க, வெயில் தானே, அப்படி என்ன ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொல்றத பார்த்தா பயங்கரம் போல. ஆமா பார்ட்னர், அதோட இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப சிவியரா நடந்திருக்கு வெவ்வேறு இடத்துல. குயிக்கா இதை பத்தி சொல்றேன். இந்த சம்மர் ஹிஸ்டரியை பத்தி. முத ஹீட் வேவ் ஏன்ஷியன் கிரீஸ்ல 492 பிசில வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மக்கள் ஹீட் ஸ்ட்ரோக், டீஹைட்ரேஷனால இறந்துட்டாங்க. இந்த ஹீட் வேவ்னால கிரீஸோட மராத்தான் போர் அப்ப பெர்ஷியன் ஆர்மி ஹீட் தாங்காம தோத்துட்டாங்க, சண்டை போட முடியாமன்னு சொல்லப்பட்டிருக்கு. லண்டன்ல 1858 ஒரு பெரிய ஆபத்து நடந்துச்சு. கிரேட் ஸ்டின்ட்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஹை டெம்பரேச்சரோட பொல்யூஷனும் இருந்துச்சு. ஹீட் வேவ்னால தேம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு நதி ட்ரை ஆயிடுச்சு, தண்ணியே கிடையாது. அங்கிருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சது அதிகமா. இதை சுவாசிச்ச மக்கள் டிசீஸ் வந்து இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சிட்டியோட சீவேஜ் சிஸ்டம் அப்பதான் பில்ட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஆறு இருக்கும்போது, நதி இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியல. அது ட்ரை ஆன பிறகு அவங்க என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணாங்கன்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. பார்ட்னர், இந்தியாவோட அப்படி நடக்குதா? எங்கேயாவது ஃபேக்டரியோட கழிவுநீர் சேர்க்கப்படுதா? பாத்திருக்கீங்களா? அட சொல்லுங்கப்பா.
அப்படியே ஒரு செஞ்சுரி கழிச்சு 1936 ஹிஸ்டரியில இன்னொரு பெரிய ஆபத்து. அமெரிக்காவில் 6000க்கும் மேல இறந்துட்டாங்க. ஒரு சில இடத்துல 121 டிகிரி ஃபாரன்ஹீட் 49.4 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருந்துச்சு 100 நாட்களுக்கும் மேல. இது டஸ்ட் பவுல்னு கூட சொன்னாங்க. ஏன்னா விவசாய நிலம் தரிசடைஞ்சிருச்சு. ஃபுல்லா மண்ணு புழுதி. ஹீட்டு காத்தோட அதுவும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வெயில் தாங்காம பக்கத்துல இருக்க லேக்ல ரிவர்ல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குளிக்கல குதிக்க. இதனால நிறைய பேர் ஆறு அப்படியே இழுத்துட்டு போயிருச்சு. அதுல இறந்து போயிட்டாங்க. ஹீட் வேவ்னால ஒரு பக்கம் இறக்குறாங்க. அந்த ஹீட் தாங்காம ஒரு சில பேர் இறக்குறாங்க. ஒரு சில பேர் நதியில குதிச்சு இறந்து போறாங்க. கொஞ்சம் முன்னாடி அதே மாதிரி யூஎஸ்ல 1896ல 1300 பேர் இறந்தாங்க. ஒரு 1000 குதிரைகளும் இறந்துருச்சு ஹீட் தாங்காம. தியோடர் ரூஸ்வெல்ட் ஃபேமஸான யூஎஸ் பிரசிடென்ட். இப்ப நான் சொன்ன சம்பவத்துல அப்ப அந்த டைம்ல போலீஸ் கமிஷனர் இருந்தாரு. இந்த ஹீட் வேவுக்கு அவர் எடுத்த ஆக்ஷன்ல பாப்புலர் ஆகி அவர் பிரசிடென்ட் ஆவறதுக்கு வழி கொடுத்துச்சு. அதே மாதிரி 2003 யூரோப்ல 70,000 மக்கள் வெயில் தாங்காம இறந்துட்டாங்க. முக்கியமா வயசானவங்க. 2006 கலிபோர்னியால ஹீட் வேவ் ரொம்ப நாளா இருந்துச்சு. இந்த காரணத்தினால ஃபாரஸ்ட் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது. 9 லட்சம் ஏக்கர் லேண்ட் எரிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஆஸ்திரேலியால 2007ல 20 லட்சம் ஏக்கர் லேண்ட் எரிஞ்சிருச்சுங்க. ஜப்பான்ல 2008ல 106 டிகிரி ஃபாரன்ஹீட் 1000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பில்டிங்ஸ் இதனால டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் தான் ஜப்பான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரஷ்யாவில் 56,000 மக்கள் இறந்துட்டாங்க. வெயில் தாங்க முடியாம சேஃபா இல்லாத இடத்துல குளிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதோட இம்பாக்ட் மனிதர்களை விட மெரைன் லைஃப், அதாவது கடல்ல வாழும் உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்து இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், வெயில் அதிகமானனால ஏசி, ஏர் கண்டிஷன் எல்லா வீட்லயும் வாங்கி போட்டாச்சு. அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால பவர் ஷார்டேஜ் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேஷண்ட்ஸ் இதனால இறக்க ஆரம்பிச்சாங்க. சுத்தி சுத்தி அடிக்கணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இந்த சம்மர்ல ஃப்ளட் ஆயிருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, என்னடா இங்க வெயில் கிளின்னு கிளிக்குது, ஆனா அங்க வெள்ளம் வருதுன்னு? எல்லாம் இந்த காரணத்தினாலதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு செஞ்சுரி, ஒரு டெக்கேட், வருஷத்துக்கு ஒருக்கா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வருஷம் வருஷம் ஹீட் வேவ் வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்துச்சுன்னா நீண்ட நாட்கள் அதிகமா, ரொம்ப நாளைக்கு அதிகமா இருக்கு. கரெக்ட் தானே? இந்த ஹீட் வேவ் ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருக்கேன். உலகத்துல எங்கெங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இந்தியாவே வரலையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்தியா பத்தி தனியா சொல்லலாம்னு வச்சிருக்கேன் உங்களுக்காக. இதோ பார்ட்னர், இந்தியாவோட ஹீட் வேவ்ஸ் எப்பயாச்சும் வரதில்ல, எப்பவுமே வந்துட்டு இருக்கு இந்தியாவுல வருஷம். 2015 ரொம்ப ஒஸ்டான ஹீட் வேவ் 120 டிகிரி ஃபாரன்ஹீட். 3500 பேர் இறந்துட்டாங்க. முக்கியமா வயசானவங்க மற்றும் வீடே இல்லாம வெயில வாடுறாங்கல்ல அவங்க எல்லாரும். 2019 லாங்கஸ்ட் ஹீட் வேவ் வந்துச்சு. அப்ப 118 டிகிரி ஃபாரன்ஹீட், 1500 பேர் இறந்துட்டாங்க. பவர் கட் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. பவரே கிடையாது ஒரு சில இடத்துல. அப்ப இதே மாதிரி 2010, 2013, 2016ல 1000-2000 பேர் இறந்துட்டாங்க. இந்த ஹீட் வேவ்ஸ் உடம்ப மட்டும் பாதிக்கிறது கிடையாது, ஒரு நாட்டோட எக்கனாமியே பாதிக்கும். உதாரணத்துக்கு வெயில்னால தண்ணி இல்ல, தண்ணி இல்லாதனால விவசாயம் பண்ண முடியல, விவசாயம் பண்ண முடியாதனால தேவையான அரிசி, பருப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்கிறது இல்ல. இதனால ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா இதோட டிமாண்ட் அதிகமாகி விலை அதிகமாகலாம். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுது. ஆனா நம்ம கவர்மெண்ட் என்னதான் பண்ண முடியுது? தண்ணீர் பந்தல் போடுவாங்க, காமன் ட்ரிங்கிங் வாட்டர் பானையில அங்கங்க வைப்பாங்க, ஹீட் வேவ்ஸ் வந்துருச்சுன்னு அலர்ட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும், பண்றாங்க. ஊரா இருந்தா வெயில் அடிச்சா ஒரு மரத்துக்கு கீழே போய் இருந்துக்கலாம். ஆனா சிட்டிஸ்ல, சென்னை உதாரணத்துக்கு, ஒரு சில இடத்துல மரம் இருக்கு, ஆனா நிறைய இடத்துல மரமே இல்ல. மெயினா இதுவே அவுட்டா. முக்கியமா சென்னையில நிறைய பவர் கன்சப்ஷன் ப்ராப்ளம் வரும். சம்மர்ல ஃபுல் டைம் ஏசி ஓட்டம் தான். நம்ம இந்தியாவிலையும் சம்மர் ஃபெஸ்டிவல்லாம் இருக்கு. நான் முன்னாடி மற்ற நாட்டில் சொன்ன மாதிரி பிஹு அசாம்ல, கங்கா தசரா உத்தரப்பிரதேஷ், ரத் யாத்ரா ஒடிசால, இந்தியன் ரயில்வேஸ் ஹிமாலயன் குயின் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க கல்கா அண்ட் சிம்லாக்கு இடையில. நாம இப்போ சம்மருக்கு ரெடி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச குயிக் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நண்பன் ஒருத்தர் கேட்டாரு, இதை பத்தி பேசுப்பா, மக்களுக்கு யூஸ் ஆகும்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்னா தண்ணீர். நிறைய தண்ணீர் குடிங்க. எங்க போனாலும் மறக்காம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. எப்ப நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆகணும் தெரியாது. அதனால எங்க போனாலும் மறக்காம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. அதுல தண்ணியும் முக்கியம் தலைவா. விளையாட போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்லீவ் முடிஞ்சா போட்டுக்கோங்க. நிறைய யூவி ரேஸ் பாஸ் ஆனதுனால ஸ்கின் கேன்சர் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. காட்டன் ட்ரெஸ் தான் பெஸ்ட் சம்மர் சீசனுக்கு. அதே மாதிரி நம்ம பொண்ணுங்க லெகின்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவே பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். தண்ணி நிறைய இருக்க ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. வெள்ளரிக்காய், தர்பூசணி, ஆரஞ்சு எல்லாம் பக்கத்துல நிறைய கிடைக்குது, வாங்கி சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணணும், வெளியே வாக்கிங் போகணும்னா மார்னிங்கே பார்த்துக்கோங்க. மதிய வெயிலோ இல்லை ஈவினிங்லயோ போகாதீங்க. நீங்க வெயில்ல தான் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைனா அப்பப்போ ஒரு நிழல்ல கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்சம் ஈரமான துணியை எடுத்து ஃபேஸ்ல அப்பப்போ தொடச்சுக்கோங்க. ஆல்கஹால், காஃபி எல்லாம் அதிகமா குடிக்க வேண்டாம். ஏன்னா டீஹைட்ரேட் டக்குன்னு பண்ணிடும். இது நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். குழந்தைங்களை பெட் டாக்ஸ் எல்லாம் காருக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த ஹீட்னால வேற சூழலை கொண்டு வந்து விட்டுரும். உள்ள ஹீட் தாங்காது.
நான் முத சென்னை வந்தப்ப ஒரு மொட்டை மாடி ஷீட்ல தான் இருந்தோம். வெயில் தாங்கவே முடியாது. தண்ணியில பெட்ஷீட்ல முக்கி அந்த ஈரமான பெட்ஷீட்டை கட்டி விட்டுருவோம். ஏசி மாதிரி இருக்கும். அப்புறம் யூடியூப்ல போட்டு ஃபேனை எப்படிப்பா ஏசி மாதிரி மாத்துறதுன்னு ட்ரை பண்ணி வாட்டர் பாட்டிலாம் ஃபேனுக்கு பின்னாடி கட்டி அது ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப தாங்க முடியல. அட போங்கப்பான ஒரு மூவியை புக் பண்ணி படத்துல போய் ஏசில உட்காந்துப்போம். என்னால சும்மா வீட்லயே உட்கார முடியல இந்த வெயில்ல. ஆனா எவ்வளவு பேர் லட்சமா இந்த வெயில தான் வேலையே செய்யணும். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு நாமளும் காரணம். மரம் மற்றும் தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அழிச்சிட்டு நாமளோ நம்ம சங்கதிகளோ உயிர் வாழ முடியும்னு நினைச்சிடாதீங்க. இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் காமனான விஷயம் ஏன்பா என்கிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் தேவை. நம்ம ரிமைண்ட் பண்ணதான் நம்ம அதை பத்தி செய்ய ஆரம்பிப்போம். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த சம்மர்ல நிறைய பேர் எங்க போவீங்க? லடாக் போங்க, ஒரு பைக் டிராவல் எடுங்க. டார்ஜிலிங், ஷிம்லா, மூணார், அந்தமான் ஐலாண்ட்ஸ்ல போயிட்டு வாங்க. நம்ம ஊர்ல கூட ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுனா போயிட்டு வாங்க. நீங்க உங்க எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன பிளான் உங்களுக்கு சம்மர் டைம்ல அதையும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சம்மரை பத்தி அவேர்னஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சம்மரை பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த சம்மர் ஹீட் வேவ்னால உலகத்துல என்னென்ன நடந்துச்சு, நம்ம இந்தியாவில் என்ன ஆச்சு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த சம்மர், இதை பத்திலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு ஹீட் வேவோட இம்பாக்ட் தெரியணும். எதையும் லைட்டா எடுத்துக்க கூடாது. கரெக்டுங்களா? ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. இது உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.